almost everything you need to know. ஹலோ நண்பா, நம்ம சேனலோட ஃபினான்ஸ் ஃப்ரைடே சீரீஸை ஃபாலோ பண்ணுற நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு டெமோ அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம உங்கள் கையில் இருக்க சேவிங்ஸ் அமௌண்ட்டை ரொம்ப நாளைக்கு எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் கன்ஃபியூஸ்டாகவே இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை ஃபினான்ஷியல் பிளானிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி மினிமம் ரிஸ்கோட எப்படி க்ரோ பண்ணலாம்னு தெரிஞ்சுக்க போறோம். உங்களோட வேல்யூபிளான டைமை இந்த வீடியோல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ கமெண்ட்ஸ் படிக்கிறத நிறுத்திட்டு ஸ்கிப் பண்ணாம ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இந்த வீடியோவை பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சேனலோட மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் 18 to 35 ஏஜ் குரூப்ல வரீங்க. நீங்க எல்லாருமே ஆம்பிஷியஸா லைஃப்ல ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா மாறணும்னு தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க. மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக்ல இருந்து நீங்க ரிச் அண்ட் சக்சஸ்ஃபுல்லா மாறுறதுக்கு இருக்கிறதுலே ஃபாஸ்டான வழி உங்க பிசினஸ் இல்ல ப்ராடக்ட்ஸ் மூலமா நிறைய பேரோட லைஃப்ல வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பாசிட்டிவான வழியில அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு மில்லியனரா மாறலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நம்ம எல்லாராலையும் அம்பானி மாதிரியோ இல்ல பில்கேட்ஸ் மாதிரியோ வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிசினஸ் கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. இந்த மாதிரி ஒரு பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கும். அந்த ஃபெயிலியர்ஸை நிறைய பேரால ஹேண்டில் பண்ண முடியாததுனால இதே மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக்ல நீங்க நார்மல் ஜாப் பண்ணிட்டு இருந்தாலோ இல்ல சொந்தமா ஏதாவது ஸ்மால் பிசினஸ் பண்ணாலோ கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஸ்லோ லைன் மூலமா எப்படி ஒரு மில்லியனர் ஆகலாம்னு கூட சொல்லியிருப்பாங்க. இது நிறைய பேருக்கு சூட்டபிளா இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் மணியை கிரியேட் பண்ணலாம் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க இப்போ எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணி கால்குலேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் நம்ம இப்போ ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஷீட்டில் உங்கள் மந்த்லி சேலரியை என்டர் பண்ணாலே 50, 30 and 20% ரூலை அப்ளை பண்ணி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆவரேஜாக புதுசாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குலாம் 20,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நான் மந்த்லி சேலரியோட ஸ்பேஸில் 20,000 என்டர் பண்ணுறேன். இங்கே 20,000 என்டர் பண்ண உடனே ஆனுவல் சேலரியை 2,40,000 கேல்குலேட் பண்ணிடுச்சு. அப்புறம் உங்களோட டோட்டல் சேலரியை 50, 30 and 20% ரூல் அப்ளை பண்ணி 50, 30 and 20% பிரிச்சிருச்சு. நார்மலா இந்த 50, 30 and 20% ரூலை கால்குலேட் பண்ணும்போது நம்மளோட ஆனுவல் சேலரியில 50% ஆஃப் த அமௌண்ட்டை நீட்ஸ்க்கு கன்சிடர் பண்ண சொல்லுவாங்க. 30% நம்மளோட வாண்ட்ஸுக்கும் 20% தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட ஏஇ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷலா இந்த பர்சன்டேஜை நாங்க கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு என்டர்டைன்மெண்ட் அண்ட் அதர் லெஸ் இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ஸ்பெண்ட் பண்றத குறைச்சிக்கிட்டு அதுல இருக்க 20% இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது நார்மல் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு 48,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு வருஷத்துக்கு 96,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரியும் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நம்ம ஏன் இப்படி அசியூம் பண்றோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் லாங் டேர்ம்ல நமக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்கும். அது எந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுதுன்னு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பிளிட் பார்ட்டுக்கு வருவோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே நாங்க இங்க 40 and 60% பிரிச்சிருக்கோம். ஏன் இப்படி பண்றோம்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல எப்பயுமே டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். அப்பதான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட்ல டிபெண்ட் ஆகாம நம்ம பணம் கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ இந்த 48,000ன்ற இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டோட 40% தான் இந்த 19,200. இந்த 40% நம்ம சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். அப்புறம் growthக்கு இன்டென்ட் பண்ணி 60% ஆஃப் த அமௌண்ட்டை கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பண்ண போறோம். அதே மாதிரி தான் ஏஇ சப்ஸ்கிரைபர்ஸ் கால்குலேஷன்லயும் இந்த 96,000 40% சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் 60% growth இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்தியாவில் இந்த 40% சேஃப் அண்ட் ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி யோஜனா, சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், சில லிக்விட் ஃபண்ட்ஸ், நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், பேங்க் இல்லைனா என்பிஎஃப்சிஸோட எஃப்டிஸ் வருது. இதெல்லாம் ஏன் நம்ம சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம்னா இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக கிடைக்குது.
அதனால தான் இது சேஃப் ஆப்ஷன்ஸா நம்ம கன்சிடர் பண்றோம். இப்போ இந்த 40% ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல போட்டதுக்கு அப்புறமா நமக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கிடைச்சிரும். ஸோ நம்மளோட 60% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்க ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் மாடரேட்டா ரிஸ்க் இருக்க டெட் ஃபண்ட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை கிரியேட் பண்ணும்போது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸோட ரிட்டர்ன்ஸை பார்த்தோம்னா பிபிஎஃப்ல இப்போ 7.1% ரிட்டர்ன் தராங்க. சுகன்யா சம்ரித்தி ஸ்கீம் மூலமா 7.6% ரிட்டர்ன் தந்துட்டு இருக்காங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ல 7.4%, நார்மலான லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஆவரேஜா நமக்கு 5 to 7.5% ரிட்டர்ன் கிடைக்கும். நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ல 6.8%, பேங்க் எஃப்டில என்பிஎஃப்சி எஃப்டிஸ்ல நமக்கு 5 to 7.5% ரிட்டர்ன் கிடைக்குது. அதே நம்ம ஹிஸ்டாரிக்கா சென்செக்ஸோ இல்ல நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டை பார்த்தோம்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பீட் பண்ணி ஆவரேஜா 10 to 12% ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்புறம் சில நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல கிடைக்கிற ரிட்டர்னை விட கொஞ்சம் அதிகமா கிடைக்க சான்சஸ் இருக்கு. இல்ல இந்த மாதிரி எக்விட்டி ப்ராடக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாம டெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுவும் 8 to 10% ரிட்டர்ன் தருது. நம்ம ஸ்டாக்ஸ் எவ்வளவு ரிட்டர்ன் தரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அல்டிமேட்டா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி எந்த பிரைஸ்க்கு வாங்கணுமோ அதுல தான் டிபெண்ட் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால இதோட ரிட்டர்னை நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஸோ அதை பிளாங்காவே விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னோ இந்த மாதிரி growth இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கிடைக்குதுன்னோ ஒரு சின்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணுவோம். அதை முடிச்சுட்டு பிராக்டிகலா சில ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிபிஎஃப் பத்தி பார்ப்போம். இப்போ பிபிஎஃப் டேபுக்கு வந்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட 0 தான் இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் செக்ஷன்ல தான் நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு என்டர் பண்ணணும். இப்போ நம்ம இங்க 50-30 ரூல்ல கால்குலேட் பண்ண மாதிரி உங்களோட 40% ஆஃப் த சேவிங்ஸையும் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா இங்க நீங்க 19,200 என்டர் பண்ணணும். ஏன்னா அதுதான் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்ல 40% வந்தது. இங்க 19,000 நீங்க என்டர் பண்ண உடனே ஒரு வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், 2 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும், இதே மாதிரி 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குமோ அது ஈஸியா கால்குலேட் ஆகி உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தோம்னா நமக்கு 7.1% ரிட்டர்ன் கிடைக்குது. இதே மாதிரி ஒரு 15 இயர்ஸ்க்கு கிடைக்குது. 15 இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த பிபிஎஃப் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 8% ரிட்டர்ன் கிடைக்கும். இங்க நம்ம ஸ்டார்டிங்ல ஒரு வருஷத்துக்கு 19,200 இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளோட இன்கம் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபியூச்சர்ல ஒரு வருஷத்துக்கும் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு பிபிஎஃப்ல ஒரு வருஷத்துக்கும் நம்மளால எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன். இப்படி கன்சிடர் பண்ணும்போது டோட்டலா 20 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பிபிஎஃப்ல 5,74,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு இன்ட்ரெஸ்டா நமக்கு 6,48,000 கிடைச்சிருக்கும். அப்போ டோட்டலா நமக்கு அப்ராக்சிமேட்டா 12,22,000 கிடைச்சிருக்கும். ஆனா அதுவே நீங்க ஏஐ சப்ஸ்கிரைபர் பிளான்ல சொன்ன மாதிரி உங்க டோட்டல் இன்கம்ல 40% சேவ் பண்ணி அதுல 40% இந்த மாதிரி ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா வருஷத்துக்கு 38,400 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. யூசுவலா வருஷம் அதே மாதிரி ஒரு 1,000 rupees எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்படி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ண சேஞ்ச் மூலமா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 21,09,000 கிடைக்கும். ஆனா அதுவே நீங்க யங் ஏஜ்ல இருந்தே அதிகமா ஏர்ன் பண்ண கேப்பபிலிட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்களால பிபிஎஃப் மேக்ஸ் அவுட் பண்ண முடியும். பிபிஎஃப் மேக்ஸ் அவுட் பண்றதுக்கு உங்களால ஒரு வருஷத்துக்கு 1,50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த எக்ஸல் ஷீட்ல வருஷத்துக்கு நம்ம 1000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி கால்குலேஷனை போட்டிருக்கிறதுனால ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்ல நம்ம இதை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நான் இந்த பிபிஎஃப் கால்குலேட்டர்ல டெபாசிட் அமௌண்ட்ல மேக்ஸிமம் செட் பண்றேன். இப்போ 15 இயர்ஸ்க்கு 7.1% per year ரிட்டர்ன்ல இதை கால்குலேட் கொடுத்தோம்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறமா டோட்டலா நமக்கு 40 lakhs கிடைக்குது. ஆனா அதுவே அதை இன்னும் ஒரு 5 இயர்ஸ்க்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா 66,58,000 கிடைக்குது. இப்போ இதே மாதிரி உங்க வீட்டுல கேர்ள் சைல்டு இருந்தா இன்னொரு ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் சுகன்யா சம்ரிதி ஸ்கீமை நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்போ இதே மெத்தட்ல பிபிஎஃப்க்கு பதிலா சுகன்யா சம்ரிதி ஸ்கீமை நீங்க செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்கன்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நார்மல் பீப்புளுக்கு 10,92,000 ஏஐ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 19,36,000 இல்ல அந்த குழந்தைக்கு 15 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு 21 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 65,93,000 கிடைச்சிருக்கும். இல்ல இதெல்லாம் மேக்ஸ் அவுட் பண்ணாம ஏஐ சப்ஸ்கிரைபர் பிளான்ல சொன்ன மாதிரி பிபிஎஃப்லயோ இல்ல சுகன்யா சம்ரிதி மாதிரி சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சாலே நீங்க 1 crore உங்களோட
கோல்ல 20% அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷனை பார்த்து முடிச்சதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு செப்பரேட்டா எடுத்து வச்ச 60% அமௌண்ட்ல இப்போ growth இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கால்குலேட் பண்ணுவோம். growth இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல நம்ம கால்குலேஷன் படி நார்மல் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு 28,800 சேவ் பண்ணுவாங்க. இந்த 28,800 ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா எந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா அது 10 to 12% ரிட்டர்ன் தருது. நம்ம இங்க கால்குலேஷனுக்காக மினிமமான 10% கன்சிடர் பண்ணிப்போம். உங்களுக்கே தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாங் டேர்ம்ல தான் காம்பவுண்ட் ஆகி நல்ல ரிட்டர்ன்ஸை தரும். ஸோ அதனால தான் டிசிப்ளின்டா சின்ன வயசுல இருந்தே இந்த உலகத்தோட பெஸ்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுனால உங்களை அந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டான பர்சனா கன்சிடர் பண்ணிக்கிட்டு 30 இயர்ஸ்க்கு நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னு அசியூம் பண்றோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் பர்சன் வந்து ஒரு வருஷத்துக்கு 28,800 சேவ் பண்ணுவாங்க. பிபிஎஃப்ல கால்குலேட் பண்ணும்போது எப்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபீஸா இன்க்ரிமெண்டா இன்வெஸ்ட் பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணோமோ அதே மாதிரி இங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு 3,500 அதிகமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கன்சிடர் பண்றோம். இப்படி கன்சிஸ்டன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா 1 crore கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபினான்ஷியல் பிளான்ல சொன்ன மாதிரி ஒரு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே 30 இயர்ஸ்க்கு அப்புறம் யார் வேணாலும் அவங்களோட நெட் வர்த்தை 1 crore மாத்திக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நீங்க இங்க ஏஇ சப்ஸ்கிரைபர் பிளானை சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு 57,600 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா உங்க சேலரி ஏற ஏற இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதிகப்படுத்துவீங்க. இப்படியே டிசிப்ளின்டாவும் கன்சிஸ்டன்டாவும் 30 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களால 1.5 crores ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த சிம்பிள் கால்குலேஷன் மூலமா சீக்கிரமா யங் ஏஜ்லயே டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களால ஒரு பிசினஸை கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு உங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை செல் பண்ணி ஃபாஸ்டா crores ஆஃப் மணி ஏர்ன் பண்ண முடியலனாலும் கண்டிப்பா உங்க ஏஜ் குரூப் 50 to 60ல இருக்கும்போது உங்ககிட்ட மினிமம் 1 crore ஆச்சு இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மாதிரி மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இவ்வளவுதான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. ஸோ நீங்க இங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ஷேர் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கீம்ல கிடைக்கிற மாதிரி கன்சிஸ்டன்டான ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஷேர் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டும் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனா லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இது ஆவரேஜா இந்த ரிட்டர்ன் பர்சன்டேஜை தரதுனால நம்ம இங்க 10% கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கனாலும் அதோட ஆவரேஜ் பர்சன்டேஜ் இங்க என்டர் பண்ணி லாங் டேர்ம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ வேல்யூபிளா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸையும் யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப ரேண்டமா எல்லாருமே யூடியூபை வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம கொஞ்சம் அவங்க லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம எக்ஸல் கால்குலேஷனோட ஹெல்ப் மூலமா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா ரிச் ஆக முடியும் தெரியும். இப்போ இதை ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்க போஸ்ட் ஆஃபீஸோ இல்ல பேங்க்ஸ் அப்ரோச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க ஸ்டாக்ஸ்லயும் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணணும்னு கேக்குறீங்க. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மூலமா தான் உங்களால இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மக்கள் கிட்ட இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா பணத்தை ரைஸ் பண்ணி அந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில இருக்க ஃபண்ட் மேனேஜர்ஸ் சில எக்ஸ்பர்ட்ஸை யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல ஸ்ட்ராட்டஜிக்கா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண தெரியலனா இந்த மாதிரி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் மூலமா உங்களால எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த டாபிக்கை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோவை இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பாருங்க. இப்போ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் மூலமா தான் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் தெரியும். ஆனா பிராக்டிகலா இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட வெப்சைட்ஸை அப்ரோச் பண்ணும்போதும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதும் இண்டிவிஜுவலா நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸை ரீச் பண்ண வேண்டியிருக்கும். செப்பரேட்டா ஃபார்ம்ஸ் அண்ட் டீடைல்ஸை ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பதிலா இப்ப கன்வீனியன்ஸ்க்காக நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப் மூலமா நம்ம ஒரே இடத்துல இருந்தே நிறைய அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஃபண்ட்ஸை பார்க்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும், அதுல அப்ரோச் பண்ணி இன்வெஸ்டும் பண்ண முடியும். ஸோ நீங்க க்ரோ, ஈடி மணி, ஜீரோதா காயின் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் மூலமா ஈஸியா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை அனலைஸ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுவே நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவைப்படும். நீங்க டிமேட் அக்கௌண்ட்டை பேங்க்ஸ் மூலமா ஓபன் பண்ண முடியும், இல்ல ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலமாவும் ஓபன் பண்ண முடியும். பேங்க்ஸ்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா யூசுவலா சார்ஜஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இல்ல ஏஞ்சல் புரோக்கிங் மூலமா ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. ஜீரோதா மூலமா ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு 300 to 500 சார்ஜ் ஆகும். இல்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ்
பண்ணி உங்களால அப்ஸ்டாக்ஸ் இல்ல ஏஞ்சல் புரோக்கிங் மூலமா ஒரு ஃப்ரீயான டிமேட் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால ப்ராக்டிக்கலா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ண முடியும். இப்போ டெமோக்காக க்ரோ வெப்சைட்டையும் ஜீரோதாவோட வெப்சைட்டை யூஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஷேர்ஸையும் எப்படி சர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுன்னு காட்டுறேன். ஸோ இதுதான் க்ரோவோட வெப்சைட். இதுல இருக்க சர்ச் டேபை யூஸ் பண்ணி நீங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் சர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்ச் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்ரோ அக்கௌண்ட் தேவைப்படும். நீங்க ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீயா ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த சர்ச் பார்ல நிஃப்டி 15 சர்ச் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ண உடனே எல்லா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் என்னென்ன இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு நமக்கு ஒரு லிஸ்ட் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை செலக்ட் பண்ணேன்னா அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது, மினிமமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், லம்சமா இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு இந்த மாதிரி ஒரு ஃபண்டோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு எல்லா டீடைல்ஸும் கிடைச்சிரும். இதுல இருக்க கேட்டகரி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஏஎம்சில எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல எப்படி மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸை கொண்டு வர்றதுன்னு எக்ஸல் ஷீட்ல கால்குலேட் பண்ணி உங்களால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை எடுக்க முடியும். இதை பத்திலாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க நீங்க நம்ம சேனலோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஸோ இப்போ ஒரு ஷேரை எப்படி பை பண்ணுறதுன்னு காட்டுறதுக்கு என்னோட ஒன் ஆஃப் த டிமேட் அக்கௌண்ட்ஸில் லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். ஸோ இது என்னோட ஜீரோதா அக்கௌண்ட். இதில் லாகின் பண்ண உடனே இங்கே என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் எல்லா ஷேர்ஸும் லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ச் லிஸ்ட்டில் சர்ச் பண்ணி ஷேர்ஸை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ டெமோ காட்டணுன்னால ஒரு ஷேரை பை பண்ணி காட்டுறேன். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான். இது ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஐடிசி ஷேரை செலக்ட் பண்ணுறேன். அதோட சார்ட்டை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பி பட்டனை கிளிக் பண்ணனா பை பண்ற விண்டோ ஓபன் ஆகும். நம்ம லாங் டர்ம்க்கு பை பண்ண போறதுனால ஆர்டர் டைப் ரெகுலராகவும் அப்புறம் இந்த சிஎன்சி இல்ல லாங் டர்ம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குவான்டிட்டியில எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்க போறீங்கன்னு என்டர் பண்ணுங்க. இந்த லிமிட் ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட் ஆப்ஷன் செலக்ட் ஆயிருந்தா தான் நீங்க உங்களுக்கு வேண்டிய பிரைஸை கொடுக்க முடியும். அந்த பிரைஸ் வந்தா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இல்ல மார்க்கெட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இப்ப கரண்ட்ல மார்க்கெட்ல என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கோ அந்த பிரைஸ்லயே நீங்க என்டர் பண்ண குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸுக்கு மார்க்கெட் பிரைஸ்ல ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ நான் மார்க்கெட் பிரைஸ்ல வாங்க போறது இல்லை. அதனால லிமிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி 195 கொடுக்குறேன். 195 கொடுத்து பை ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆர்டர்ஸ் டேபை செக் பண்ணோம்னா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கிறது தெரியும். ஆனா நம்ம என்டர் பண்ண 195 பிரைஸ் வராததுனால ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஷேரோட பிரைஸ் 195 வந்தது. அது 195 வந்த உடனே நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அது எக்ஸிக்யூட் ஆன உடனே நீங்க பொசிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வாங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்குள்ளேயே ப்ராஃபிட்டா லாஸ் ஆனு உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா இதை நம்ம லாங் டர்ம்க்கு ஹோல்டு பண்ண போறதுனால அப்படியே விட்டுட்டோம்னா அடுத்த நாள்ல இருந்து நம்மளோட ஹோல்டிங்ஸ்ல டிஸ்பிளே ஆகும். நம்ம இந்த ஃபண்ட்ஸ் டேபுக்கு இப்ப வந்தோம்னா இந்த ஷேர்ஸை பை பண்றதுக்கு நம்ம 19,500 மார்ஜின்ஸை ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்னு காட்டுது. பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டையும் டிஸ்பிளே பண்ணுது. உங்களுக்கு தேவைன்னா இந்த ஃபண்ட்ஸ் டேபுக்கு வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்க அமௌண்ட்டை உங்களோட பேங்க்குக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் அப்படியே இன்டர்லிங்க் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராக்டிக்கல் ஃபினான்ஷியல் பிளானிங் அண்ட் டெமோ வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுனால நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண எக்ஸல் ஷீட்டை உங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். அந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ஒரு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அதோட தேங்க்யூ பேஜ்ல இருக்க லிங்க்ல இருந்து அந்த எக்ஸல் ஷீட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டோ இல்ல இன்வெஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்க ஃப்ரீ இ-புக்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ஸை செக் பண்ணி பாருங்க. சேனலோட அதர் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. மறக்காம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோவையும் இன்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ற ஃப்ரீ டூல்ஸ்க்கான வீடியோவும் பாருங்க. எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.